ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு முட்டை போட்டு ஒரு கிளறு சாதம் தான் பண்ண போறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை, இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, இதை நாம நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட 1 இன்ச்சு சைஸ் அளவு இஞ்சியை துண்டா கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் மிக்சியில போட்டு. இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப ஒரு கடாய் அடுப்புல வச்சு ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதான் நாம அரைச்சி எடுத்துட்டு வந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நீங்க குழந்தைங்களுக்கு குடிக்கிறதா இருந்தா நெய் சேர்த்தாலும் பரவாயில்ல, ஆயிலுக்கு பதிலா கொஞ்சம் கூட மணமாயிருக்கும். இந்த மாதிரி நாம கிளறி விட்டுக்கணும். கிளறும் போதே நல்ல மணமாயிருக்கும். நாம டெய்லியுமே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நாம இந்த மாதிரி வெரைட்டியா செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சாதத்துல உப்பு சேர்க்கல, அதனால சாதத்துக்கு சேர்த்து தான் உப்பு சேர்த்திருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறேன். இப்ப இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சாதத்துக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரியே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதுல எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இந்த மசாலா இந்த சாதத்துக்கு கூட அப்படியே நல்லாவே கலந்துரும். இப்ப இதுக்கு 3 முட்டை சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லாவே நாம கலந்து விட்டுக்கலாம். தீயை கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு நாம கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பார்த்து பண்ணணும். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க பிரியாணியை விடவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டா இருக்கும். பெரியவங்களுமே சாப்பிடலாம். நல்ல டேஸ்டா தான் இருக்கு, நல்ல மணமா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா இந்த சாதத்துல எங்கும் படும்படியா நல்லாவே கலந்து விட்டுக்கணும். ஆனா இந்த சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியா தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு இந்த சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நமக்கு சுவையான முட்டை கிளறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.